வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில் லாலு உட்பட 45 பேர் குற்றவாளிகள் என ஜார்க்கண்ட் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தண்டனை விவரம் அக்டோபர் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என்று நீதிபதி அறிவிப்பு. தீர்ப்பளிக்கப்பட்டதும் ராஞ்சி மத்திய சிறையில் லாலு அடைப்பு. B.Ed படித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆசிரியர் தகுதி சிறப்பு தேர்வு. காலி பணியிடங்களை நிரப்பவும் தமிழக அரசு அறிவிப்பு. ஜெயலலிதா சொத்து வழக்கில் திருப்பம். சிறப்பு வக்கீல் நீக்கப்பட்டதை ரத்து செய்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. விரிவான செய்திகள். கால்நடை தீவன ஊழல் வழக்கில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் குற்றவாளி என்று ராஞ்சி சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை அடுத்து அவர் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இதனால் அவரது MP பதவி பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. 1990களில் பீகார் மாநில முதல்வராக இருந்தவர் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ். அவரது ஆட்சிக் காலத்தில் கால்நடை தீவனம் வாங்கியதில் 900 கோடி ரூபாய்க்கு முறைகேடுகள் நடந்ததாக 64 வழக்குகளை சிபிஐ பதிவு செய்தது. இதில் லாலு பிரசாத் யாதவ் 6 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். போலி ரசீதுகள் மூலம் 37 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கில் திங்களன்று நீதிபதி பிரவாஸ் குமார் சிங் தீர்ப்பளித்தார். லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட 45 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். இன்னொரு முன்னாள் முதல்வர் ஜெகநாத் மிஸ்ரா, கால்நடைத்துறை முன்னாள் அமைச்சர் வித்யாசாகர் நிசாத், 2 IAS அதிகாரிகள் ஆகியோரும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் அக்டோபர் 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி பிரவாஸ் குமார் சிங் அறிவித்தார். தீர்ப்பை முன்னிட்டு நீதிமன்றத்துக்கு வந்திருந்த லாலு பிரசாத் யாதவ், ஜெகநாத் மிஸ்ரா உள்ளிட்ட 36 பேர் தீர்ப்பு வெளியானதும் கைது செய்யப்பட்டு ராஞ்சியில் உள்ள ஹாட்வார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர். குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவுடனே MP MLAக்களின் பதவி பறிபோகும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு கூறியுள்ளதால் லாலு பிரசாத்தின் MP பதவி பறிபோகும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. अभी तुरंत तक बोल रहा हूँ, जानकारी मिली कि जनदूषण का आदेश हुआ है। जो न्यायिक आदेश है उसका हम पूरा सम्मान करते हैं, हमारी पार्टी पूरा सम्मान करते हैं, हमारे नेता पूरा सम्मान करते हैं और जो भी फैसला आएगा उसको आदरपूर्वक स्वीकार किया जाएगा. குற்றவாளிகளாக அறிவிக்கப்படும் MP MLAக்களின் பதவிகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த அவசர சட்டம் தற்போது ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் பரிசீலனையில் இருக்கிறது. இந்த சட்டம் முறைப்படி அமலுக்கு வராததால் லோக்சபா MP-யாக உள்ள லாலுவின் பதவி பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. லாலுவை பாதுகாக்கவே அவசர சட்டம் அவசரமாக கொண்டு வரப்பட்டதாக அரசியல் பார்வையாளர்கள் விமர்சனம் வைத்த நிலையில் இந்த சட்டத்தை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் முட்டாள்தனமானது என்று பகிரங்கமாக விமர்சனம் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் மனம் நொந்துள்ள மன்மோகன் சிங் அவசர சட்டத்தை திரும்ப பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லாலு பிரசாத்துக்கு அக்டோபர் 3ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அவருக்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை கிடைக்கலாம் என்று சட்ட நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகு இவ்வழக்கில் அப்பீல் செய்யப்படும் என்று லாலுவின் மகன் தேஜாஸ்வி கூறியுள்ளார். B.Ed படித்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் பார்வையற்றோர் சிறப்பு பள்ளியில் ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் தொடர் போராட்டம் நடத்தினர். இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் திங்களன்று ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கூட்ட முடிவில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் B.Ed படித்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியாக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு காலி பணியிடங்களில் அமர்த்தப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வுக்கு விண்ணப்பிப்போருக்கும் அவரது உதவியாளருக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பில் சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தவிர முதுகலை பட்டம் பெற்ற 200 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றிருந்தால் காலி பணியிடங்களில் பணியமர்த்தப்படுவர் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மற்றும் மாநில தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற 100 முதுகலை பட்டம் பெற்ற பார்வையற்றோரை காலி பணியிடங்களில் பணியமர்த்த ஆசிரியர் தேர்வு வாரியம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது.
தமிழக அரசு வெளியிட்டுள்ள மற்றொரு செய்திக்குறிப்பில் தென்மேற்கு பருவமழையால் நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் அக்டோபர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் தொழில் மற்றும் வணிக மின் நுகர்வோருக்கு 40% மின்வெட்டை 20% குறைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு மின் நுகர்வோருக்கு மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மின்சாரத்தை உறுதி செய்வதற்காக அந்நேரத்தில் தொழில் மற்றும் வணிக மின் நுகர்வோர்களின் தேவையில் 10%த்திற்கு மிகாமல் பயன்படுத்த தொடர்ந்து அனுமதிக்கப்படுவர் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் அரசு தரப்பு வக்கீல் பவானி சிங் நீக்கப்பட்டதை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இவ்வழக்கில் கர்நாடக அரசு தரப்பில் முந்தைய பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியின் போது அரசு தரப்பு வக்கீலாக நியமிக்கப்பட்ட பவானி சிங் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவரை தற்போதைய காங்கிரஸ் அரசு திரும்பப் பெற்றது. இதை எதிர்த்தும் தற்போதைய நீதிபதியின் பதவிக்காலத்தை நீட்டிக்க கோரியும் ஜெயலலிதா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த PS சௌகான் மற்றும் SA போப்டே ஆகியோர் கொண்ட அமர்வு அரசு தரப்பு சிறப்பு வக்கீல் பவானி சிங் நீக்கத்தை உள்நோக்கம் கொண்ட செயல் என்று கூறி ரத்து செய்து தீர்ப்பளித்தது. 17 ஆண்டுகளாக நடக்கும் இவ்வழக்கில் 33,000 பக்க ஆவணங்கள் கையாளப்பட்டிருப்பதையும் தற்போது சாட்சிகள் விசாரணை முடிவடைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள நீதிபதிகள் இவற்றை கருத்தில் கொண்டு கர்நாடக உயர்நீதிமன்றத்துடன் கலந்தாலோசித்து சட்டத்தின் அடிப்படையில் தற்போதைய நீதிபதியின் பதவிக்காலம் நீடிப்பது குறித்து கர்நாடக அரசு முடிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் துவங்கப்படவிருக்கும் சமையல் எரிவாயு நேரடி பண பரிமாற்ற திட்டத்தை நிறுத்தி வைக்க கோரி பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் சமையல் எரிவாயுக்கு நேரடி பண பரிமாற்ற திட்டத்தை தமிழகத்தின் 25 மாவட்டங்கள் உட்பட நாடு முழுவதும் 235 மாவட்டங்களில் 2014ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் துவங்கவிருப்பதாக மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தனக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருப்பது கடும் அதிர்ச்சியை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 6.74 கோடி பேரில் வெறும் 2.52 கோடி பேருக்கு மட்டுமே ஆதார் அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளதையும் ஆதார் எண்ணை எந்த சேவையை அளிப்பதற்கும் கட்டாயமாக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா சமையல் எரிவாயு நேரடி பண பரிமாற்ற திட்டத்துடன் வாடிக்கையாளரின் ஆதார் எண்ணை இணைக்க திட்டமிட்டிருப்பதால் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி அத்தியாவசிய பொருட்களுக்கான மானியத்துக்கு பதிலாக நேரடி பணத்திட்டம் கொண்டு வரப்படுவதை தமிழக அரசு உறுதியாக எதிர்த்து வருகிறது என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். பயனாளிகளை அடையாளம் கண்டு உறுதிப்படுத்துவதற்கு மாநில அரசை பயன்படுத்திக் கொள்ளும் மத்திய அரசு மானியத்தை விநியோகிக்கும் போது மாநில அரசை புறக்கணிப்பது அரசியலமைப்பு அதிகார பகிர்வை மீறும் செயல் என்றும் இதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் ஜெயலலிதா சாடியுள்ளார். எனவே சமையல் எரிவாயுக்கு நேரடி பண பரிமாற்றம் செய்யும் திட்டத்தை முற்றிலுமாக மறு ஆய்வு செய்ய வேண்டும் என பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ள ஜெயலலிதா அதுவரையில் 2ஆம் கட்ட நேரடி பண பரிமாற்ற திட்டத்தை துவங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திங்களன்று விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விழுப்புரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை விழுப்புரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விஜயகாந்த் நேரில் ஆஜராகவில்லை. கடந்த 5 முறையும் விசாரணையின் போது விஜயகாந்த் ஆஜராகாததால் அவர் மீது பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து விஜயகாந்த் சார்பில் பிடிவாரண்டை தளர்த்த கோரியும் செப்டம்பர் 30ஆம் தேதி நேரில் ஆஜராவதாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி திங்கட்கிழமையன்று விஜயகாந்த் விழுப்புரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி டிசம்பர் 3ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். விஜயகாந்த் வருகையை முன்னிட்டு நீதிமன்றம் முன்பு தேமுதிகவினர் ஏராளமானோர் திரண்டனர். மருத்துவக் கல்வியை தொடர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டிடி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதம் துவக்கியுள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த டிடி தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு 2011-2012 கல்வியாண்டிற்கு இந்திய மருத்துவ கவுன்சில் அனுமதி வழங்க மறுத்துவிட்டது. இதையடுத்து 103 மாணவர்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தேர்வு எழுத அனுமதி மறுத்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தங்களை வேறு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், டிடி மருத்துவக் கல்லூரியை தமிழக அரசே ஏற்று நடத்தி தங்களது படிப்பை தொடர வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் சென்னை கிண்டி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் 41 நாட்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். அரசு தரப்பிலிருந்து எவ்வித பதிலும் இல்லாததால் திங்கட்கிழமை முதல் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக வளாகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினர். நாங்க கடந்த 41 நாளா உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டு வரோம். எந்த ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இல்ல. அதனால இன்னைக்கு தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட டிமாண்ட்ஸ் எங்கள் காலேஜை கவர்மெண்ட்டே ஏற்று நடத்தணும், அப்படி இல்லைன்னா வேறு காலேஜ்க்கு எம்சிஐ இருக்க காலேஜ்க்கு எங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்புறம் சிஎம்ஐ நாங்கள் நேரடியாக பார்த்து பேசுறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுதான் எங்களோட டிமாண்ட்ஸ். அது வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். நியாயமான தீர்வு கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் அறவழியில் தொடரும் என்று பாதிக்கப்பட்ட மருத்துவ மாணவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பான வழக்கு வரும் வியாழக்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. கோவையில் டீக்கடை உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகை மற்றும் 50,000 ரொக்க பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவை குறும்பர் சந்து பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் அப்பகுதியில் டீ கடை நடத்தி வருகிறார். துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 2 நாட்களுக்கு முன்பு குடும்பத்தோடு கள்ளக்குறிச்சிக்கு சென்றார். திங்கட்கிழமையன்று அதிகாலை ஊர் திரும்பிய அவர் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அங்கிருந்த 2 பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்த 50 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் பணம் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. ஸ்கூல் லீவுக்கு ஊருக்கு போனோம். 2 நாள் டீ கடை திறக்கலாம்னு சொல்லி நைட்டு சீக்கிரம் வந்து பார்த்தா எல்லாமே திறந்திருக்கு. 2 பீரோவும் திறந்திருக்கு. நகை, பணம், வெள்ளி எல்லாமே காணாம போச்சுங்க. எல்லாம் திருடு நடந்திருக்கு. எல்லாமே இருக்கிற டாக்குமெண்ட்லாம் ஒரு பக்கெட்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒண்ணுக்கெல்லாம் ஆக்கிட்டு போயிட்டாங்க. 50 ரூபா பக்கம் இருக்குங்க. நகை 50,000 பக்கம் இருக்குங்க. இதுகுறித்து போலீசாரிடம் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தடய அறிவியல் நிபுணர்களுடன் அதிகாரிகள் விரைந்து வந்து சோதனை செய்தனர். கோவையில் தொடர்ந்து நடந்து வரும் திருட்டு சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடந்தது. தஞ்சை அருகே உள்ள பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் மூலஸ்தான மாரியம்மன் புற்று மண்ணால் ஆனதால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மண்டலம் தைலக்காப்பு அபிஷேகம் மட்டும் அம்மனுக்கு நடத்தப்படும். பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆவணி தெப்ப உற்சவ விழா ஞாயிற்றுக்கிழமையன்று வெகு விமர்சையாக நடந்தது. முன்னதாக அம்மன் சிலை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு படிச்சட்டத்தில் வைத்து பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக தெப்பத்திற்கு சுமந்து வந்தனர். பின்னர் தெப்பத்தில் அம்மனுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு தெப்ப உற்சவம் நடந்தது. இந்த தெப்ப உற்சவ விழாவில் தஞ்சை மட்டுமின்றி அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். தங்கத்தின் விலை திங்கட்கிழமையன்று சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 22,520 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,815 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 1 கிராம் 52 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 48,845 ரூபாயாக இருந்தது. ஏர்வாடி தர்காவில் நடந்த சந்தனக்கூடு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கிழக்கரை அருகே உள்ள ஏர்வாடி தர்காவில் பாதுஷா நாயகம் அடக்கமாகியுள்ளார். இஸ்லாமியர்களின் புண்ணிய ஸ்தலமான இங்கு ஆண்டுதோறும் சந்தனக்கூடு திருவிழா வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 17ஆம் தேதி நடந்தது. மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்படும் சந்தனக்கூடு திருவிழா ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு நடைபெற்றது. முன்னதாக சின்ன ஏர்வாடியிலிருந்து யானை ஊர்வலத்துடன் இந்துக்களால் சந்தனக்கூடு ஏர்வாடி தர்காவுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் சந்தனக்கூடு ஊர்வலம் நடந்தது. அப்போது மக்கள் சந்தனக்கூடு மீது மல்லிகை பூவை வீசி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தினார்கள்.
விடுதலைக்காகவும் தேசிய ஒருமைப்பாட்டிற்காகவும் மத நல்லிணக்கத்துக்காகவும் இந்த திருவிழா நடைபெற்று வருகின்றது. இந்த திருவிழாவை பொறுத்தவரை முஸ்லிம்களை மட்டுமல்லாது இந்து சகோதரர்கள் பெருமளவில் பங்கெடுப்பது மட்டுமல்லாமல் இந்த விழாவின் அனைத்து நிகழ்வுகளிலும் அவர்களின் பங்களிப்பு உண்டு. வெகு விமர்சையாக நடந்த இந்த விழாவில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு தர்கா மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சியளித்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.